பத்தி தெரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு கேக்குதா? அவரை இஸ்ரவேலின் ராஜான்னு சொல்லி வரவேற்கிறாங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ரோமர்களுக்கு அவர் எந்த விதத்திலையும் அச்சுறுத்தலா இல்ல. தன்னைத்தானே ஒருத்தர் கடவுள்னு சொல்லிக்கிறது யாருமே பொறுத்துக்க முடியாத ஒரு பாவச் செயல். உங்க சட்டத்தின்படி வேணும்னா அது தப்பா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இல்லையே. நீங்க சரியா புரிஞ்சுக்கல. உங்களை விட ரோம பத்தி எனக்கு நல்லா தெரியும். இதனால இஸ்ரவேல்ல இருக்கிற எல்லா கிராமங்கள்லயும் கலவரம் வரக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கு. கலவரத்தை அடக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு ஆட்கள் இருக்காங்க. மேசியா வந்துட்டாருன்னு அவங்க எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு ராணுவமும் அவரோட இல்லையே. அவரு பேசுறத கேட்கிறவங்களோட உங்களோட மனைவியும் இருந்தாங்களாமே. எல்லா காரியத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லையே. நீங்க செய்யற தப்புக்கு எல்லாரும் பதில் சொல்ல வேண்டியதா. என்ன சொல்றீங்க? இந்த பொல்லாப்ப வேரோட வெட்டி எறியணும். நீங்க ஹேரோது கிட்ட பேசி இந்த பிரச்சனையை தீர்த்துக்கோங்க. பிரபுவே, உங்களுக்கு நான் ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன். நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? ஒரு பெரிய போராட்டம் வெடிக்க போகுது. ரோமுக்கு விரோதமாகவா? ஆமா. பஸ்கா பண்டிகை எப்ப நடக்க போகுது? நல்லா தெரியுமா? ஆமா. பரபாஸ் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். பரபாசா? அவன் ஒரு குற்றவாளி. அவன் சொல்றது எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்க முடியாது. நானும் அதையே தான் சொல்றேன் பிரபுவே. எது மேலேயும் நம்பிக்கை இல்ல. எல்லாரையும் அவன் அழிவுக்கு தான் வழி நடத்துவான். அவன் இப்போ எங்க இருக்கான்? இதே பட்டணத்துல தான் ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி ஜனங்களோட அவன் காத்துக்கிட்டு இருக்கான். நசரேயனாகிய இயேசுவுக்கு என்ன தீர்ப்பு வழங்க போறாங்கன்னு அவன் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் காய்பா அந்த நசரேயனை பார்த்து சொன்னாரு, ஜீவனுள்ள தேவனின் நாமத்தினால கேட்கிறேன், நீதான் மேசியாவா? நீதான் தேவனுடைய குமாரன் கிறிஸ்துவா அப்படின்னு கேட்டாரு. அதற்கு அந்த நசரேயன், நீர் சொல்லும்படிதான் அப்படி என்ற பதில் கூறினார். அவனை பிடிங்க, அவனை துரத்து பிடிங்க, விடாதீங்க, பிடிங்க, அவனை பிடிங்க, போங்க, வேகமா போங்க, பிடிங்க. ஒரு நிமிஷம். நீங்க தான் மேசியானா? இந்த சிறைச்சுவர்கள்லாம் இடிஞ்சு விழுற மாதிரி செய்யலாம்ல, ஏன் அப்படி செய்ய மாட்டீங்க? நீங்க மேசியா தானே, ஏன் செய்ய மாட்டீங்க? இந்த சிறைச்சுவர்கள்லாம் ஏன் இடிஞ்சு விழுற மாதிரி செய்ய மாட்டீங்க? பதில் சொல்லுங்க. மேசியா
எஸ்தர், 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 எஸ்தர். என்னோட குழந்தை, என்னோட குழந்தை. உங்களால தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு குற்றவாளிய பஸ்கா பண்டிகையை முன்னிட்டு விடுதலை செய்யறது நம்மளுடைய பாரம்பரியம். அந்த குற்றவாளி யாருன்னு யூதர்கள் நீங்க தான் முடிவு பண்ணணும். இங்க நிக்கிற குற்றவாளிகள்ல யார நான் விடுதலை செய்யணும்னு நினைக்கிறீங்க? நசரேனாகிய இயேசுவையா அல்லது பராபஸையா? நசரேனாகிய இயேசுவையா அல்லது பராபஸையா? பரபாஸ், பரபாஸ், பரபாஸ்! விட்டுடுங்க. விட்டுட சொல்லுங்க. என்னால முடியாது. அவர் மேல எந்த குற்றமும் இல்ல. இது நான் எடுத்த முடிவில்ல. நீங்க இல்லையா? நீங்க இல்லன்னா வேற யாரு? வேற யாரு இங்க பொறுப்புல இருக்காங்க சொல்லுங்க. சட்டம். இது மக்கள் தீர்மானிக்க வேண்டிய நேரம். இது அவங்க முடிவு. அவங்க பயத்துல இருக்காங்க பொந்தி. இது உங்களுக்கு புரியலையா? இன்னும் அவர் யாருங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவர் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருந்திருந்தா அவரை காப்பாத்தி இருக்கலாம். நீங்க இதை நடக்க அனுமதிச்சிருக்க கூடாது. சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்ச. நீங்க இதை அனுமதிச்சதுக்கு எந்த ஒரு முட்டாள்தனமான சட்டத்தையும் காரணம் காட்டி தப்பிக்கலாம்னு நினைக்காதீங்க. அவ உன் பார்வையிலேயே இருக்கும். இப்படி செய்யறதால என்ன சாதிச்சீங்க? உங்க நம்பிக்கையை நிரூபிக்கிறதுக்கு எதுக்காக ஒரு வாள் எடுத்து நீங்க சண்டை போட மாட்டீங்க? திரும்ப சிறை கைதி ஆகணுமா? சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போ. அவங்க எடுத்த முடிவு தவறுன்னு உணர்ந்துட்டாங்கன்னா உனக்கு தான் கஷ்டம்.
உனக்கு சரியான தண்டனை தான் கிடைச்சிருக்க. மேசியா, இவனோட கள்ள உபதேசத்தை நான் கேட்டிருக்கேன். பரபாஸ், நான் தான் யூதாஸ், இயேசுவின் சீடர்கள்ல ஒருவன். உன்னோட கொஞ்சம் பேசணும். நான் சொல்றது கேளு பரபாஸ், இதுதான் சரியான நேரம். நீ என்ன சொல்ற? நாம ஆயுதங்களை பயன்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஆனா மேசியா அதுக்கு முன்னாடி சாகணும்னு முடிவெடுத்துட்டாரு. உண்மை என்னங்கறத நாம தான் எல்லாருக்கும் சொல்லி ஆகணும். எது உண்மை? அதாவது ஆண்டவர் என்னை பயன்படுத்தி இயேசுவுக்கு மரணத்தை கட்டளையிட்டு இருக்காரு. ஏன்னா நீதான் ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய அந்த மனுஷன். நீதான் பரபாஸ், நீதான் மேசியா. உனக்கு என்னாச்சு? புத்தி கிட்ட மாதிரி பேசாத. நீதான் மக்களுக்கு வாய மூடு. நீ சத்தியத்தை சொல்லி ஆகணும். போ. நான் சொல்றத கேளு. நீ போய் அவர்கிட்ட ஆயுதங்களை பயன்படுத்துற கடவுளை பத்தி சொல்லு. நீதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். வன்முறை இல்லாம சமாதானம் கிடைக்காதுன்னு இயேசுவின் மூலமா ஆண்டவர் நிரூபிச்சிருக்காரு. அதனாலதான் உன்னை காப்பாத்திருக்காருன்னு சொல்லு. நீதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் ஆண்டவர் நிரூபிச்சாரு. ஆண்டவருக்கு உன்னோட பட்டயம் தேவை பரபாஸ். அதனாலதான் என்ன பயன்படுத்தி இயேசுவை தேவாலய குருக்கள் கிட்ட ஒப்படைக்க வச்சுட்டாரு. ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்காரு. உன்னால மட்டும்தான் எங்களை வெற்றிக்கு நேரா வழி நடத்த முடியும். போய் அவற்றை சொல்லு. யார்கிட்ட சொல்லணும்? பேதுரு கிட்ட. என் கூட வா. போய் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு. பேதுரு, இப்ப என்ன கொலை செய்ய போறியா? உங்களை கொலை செய்ய வரல. எனக்குள்ள பயம்தான் இருந்தது. 3 முறை நான் அவரை மறுதலிச்சிட்டேன். நான் ஒரு கோழன்னு அவருக்கு அப்பவே தெரியும். அவருக்காக என் பட்டயத்தை பயன்படுத்த அவர் அனுமதிக்கல. அது மட்டும் இல்ல, என்னோட சிலுவையை அவர் ஏத்துக்கிட்டாரு. நான் தான் பரபாஸ். பரபாஸ் அவரோட ராஜ்யம் இந்த பூமிக்குரியதில்லை. செத்துப்போன ராஜாவுக்கு ராஜ்யம் எதுவுமே இல்லை. ஏற்கனவே எழுதப்பட்டபடிதான் எல்லா காரியங்களுமே நிறைவேறி இருக்கு. எதுக்காக அவர் தன்னையே காப்பாத்திக்கல? எதுக்காக என்ன விடுதலை பண்ணாங்க? விசுவாசம் தான் உன் கேள்விக்கு பதில் தரும். விசுவாசமா? விசுவாசம் நீங்க எதை பத்தி சொல்றீங்க? இன்னி வரைக்கும் நாம ரோமர்களின் ஆட்சிக்கு உட்பட்டு தான் இருக்கோம். உன் நம்பிக்கையை நீ அவர் மேல வைக்கணும். ஆனா அவர் இறந்து போன ஒரு மனுஷன். அவர் சாகல. அவர் ஒரு மனுஷனும் இல்லை. ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறி இருக்கு. என்னதான் நடக்குது? ஒண்ணுமே புரியல.
பிதாவே, உம்முடைய கரங்களில் எனது ஆவியை ஒப்புவிக்கிறேன். என்னோட மகனுக்கு எதுக்காக இப்படி நடக்கணும்? நீங்க இங்க இருந்து போயாகணும். என்னை இங்கே இருக்க விடுங்க. யாரையும் அனுமதிக்க கூடாதுன்னு கட்டளையிட்டு இருக்காங்க. எதுக்காக பயப்படுறீங்க? எனக்கு தெரியாது. எனக்கு சொன்னது செய்றேன். உனக்கு என்ன வேணும்? இது வரைக்கும் நடந்தது உனக்கு பத்தலையா? எங்களை விட்டு போயிடு. நான் போன்னு சொன்ன உன்னை என்ன மன்னிச்சிரு. நில்லு. உனக்கு என்ன வேணும் பராபாஸ்? உங்க கூட கொஞ்சம் பேசணும். சொல்லு, எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த? அவர் ஏன் என் இடத்துல சாகணும்? இதுதான் அவரோட சித்தம். என்னால அதை புரிஞ்சுக்க முடியல. விசுவாசம் தான் உன் கேள்விக்கு பதில் தரணும். விசுவாசம்னா? அவர் மேல வைக்கிற விசுவாசம். நான் அவரை விசுவாசிக்கிறவனா ரோமானியருக்கு எதிராக பட்டயத்தை எடுத்திருக்கணும். பட்டயத்தால எதுவும் நடக்காது பரபாஸ். அவர் உன்னை மன்னிப்பார். என்ன எதுக்கு மன்னிக்கணும்? உங்க மகனை அவங்க கொண்டதுக்கு நான் காரணம் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. நான் அப்படி சொல்லிருக்க கூடாது.
இயேசுவுக்கு பதிலா நீதான் அந்த சிலுவையில மரிச்சிருக்கணும். இந்த சிலுவை பாடுகளோட அடையாளம். ஆமா, அவரோட பாடுகள். அவரோட பாடுகளை தவிர என்னால வேற எதையும் யோசிக்க முடியல. தயவு செஞ்சு என்ன தொடாதீங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு கிளாடியா. முடிஞ்சிடுச்சா? அவர் மரிச்சிட்டார். அவர் சாகல. அப்படி நடந்திருக்க கூடாதுதான். அவர் உயிரோட இருந்தா நல்லாதான் இருக்கும். ஆனா உண்மையை மறைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அவர் திரும்ப வருவாரு. நீ என்ன சொல்ற? அவர் சொன்னதை தான் நான் இப்ப சொல்றேன். அவர் திரும்ப வருவாரு. நிச்சயம் வருவாரு. எஸ்தர், பரபாஸ், நீங்க உயிரோட திரும்பி வந்துட்டீங்க. நாம 2 பேரும் இங்க இருந்து உடனே போயாகணும். என்னால வர முடியாது. ஏன் முடியாது? நீங்க இன்னும் இதை புரிஞ்சுக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க இன்னும் உயிரோட இருக்கீங்கன்னு இன்னும் புரிஞ்சுக்கல. முன்ன இருந்த மாதிரி இப்ப எதுவுமே இல்ல பரபாஸ். நீ ஏன் கூட தான் இருக்கணும் எஸ்தர். இல்ல, இனிமே நான் இவங்க கூட தான் வாழ போறேன். இவங்களுக்கு நான் தேவை. ஆனா எனக்கு நீ தேவை. எனக்கு நீ தேவை. நான் இங்கதான் இருப்பேன். நீங்க எப்ப வேணாலும் என்ன வந்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்க எல்லாம் இறந்துருவாங்க. இவங்களோட நீ வாழணுங்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. நம்ம குழந்தைய பத்தி உனக்கு கவலை இல்லையா? நம்ம குழந்தைய நாம தானே பாத்துக்கணும். நம்ம குழந்தைய அடக்கம் பண்ணி இந்த இடத்துல வந்து நான் தினமும் ஜெபிப்பேன். என்ன நடந்தது? உங்களை கைது பண்ண அன்னைக்கு நான் கீழே விழுந்துட்டேன். நம்ம பையன் இறந்துட்டான். நான் குழந்தை பெத்துக்கிறதுல ஆண்டவருக்கு விருப்பம் இல்லைன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நோயாளிகளையும் உயிருக்கு போராடுறவங்களையும் நான் பாத்துக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஆனா இப்ப அவரு இல்ல எஸ்தர். நீ இருக்க, நான் இருக்க, நம்மளோட குழந்தையும் இருந்தான். நான் உன்னை எப்படி பாத்துக்கணும் அதே மாதிரிதான் அவனையும் பாத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால நீ என்னோட இருக்கணும்னு தான் நான் விரும்புறேன். புரிஞ்சுக்கோ. கீனாதான் என்னோட வீடு. இங்கே இருந்து இவங்க எல்லாரையும் நான் பாத்துக்கணும். நீ ஏன் கூட வந்துரு. நான் ஒருத்தரை காதலிச்சேன்னா அது நீங்க மட்டும்தான். ஆனா இப்ப என் வாழ்க்கையை நான் இயேசுக்கு அர்ப்பணிச்சிட்டேன்.
இதுதான் லாசருவோட வீடா? நீங்க யார பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியாதா? நசரேயனாகிய இயேசுவை சந்திச்சிருக்கேன். என் பேர் பரபாஸ். கொஞ்ச நேரம் இங்கே இருங்க, இப்ப வரேன். நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். என்னை பார்க்க ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. உண்மையை சொல்லணும்னா நீங்க தான் என் சந்தேகத்தை தீர்த்து வைக்கணும். அப்படின்னு உனக்கு சந்தேகம்? என்னை உயிரோடு எழுப்பினதுக்காக அவருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. அவர் சாகும்போது கூட தன்னை காப்பாத்திக்காம உங்களை தான் காப்பாத்தினாரு. நீங்களும் நானும் வாழணுங்கிறதுக்காக அவர் எதுக்காக மறிக்கணும்? நான் வாழ்ந்த கிராமத்துல எனக்கு ஒரு ஆளை தெரியும், ஒரு மருத்துவர். அவர்கிட்ட இருக்கிற ஒரு மூலிகை ஒருத்தர் இறந்துட்டாருங்கிற அளவுக்கு நம்பிக்கையை தரும். நீ யோசிக்கிற அளவுக்குலாம் வேற எதுவுமே இல்லை லாசரு. இதனாலதான் என்ன பார்க்கணும்னு வர யாரையும் நான் சந்திக்காம இருக்கேன். அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாம இருக்கேன் பிரபாஸ். ஆனாலும் நீ நம்புற? நான் செத்து போயிட்டேன். அவர் என்ன திரும்ப உயிரோடு எழுப்பினாரு. நீ உண்மையிலேயே இறந்து போயிருந்தீங்கன்னா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. எப்படிப்பட்ட சாவுல இருந்து உன்னை இயேசு காப்பாத்தினார்னு சொல்ல முடியுமா? எனக்கு தெரியாது. கனவைக்கு இல்லாத ஒரு தூக்கத்தை விட்டு எழுந்த மாதிரி இருந்துச்சு. நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது நான் உயிரோடு இருந்தேன். ஒண்ணுமே இல்லாததுல இருந்து நான் வந்த மாதிரி இருக்க. அவ்வளவுதானா? வேற எதுவும் இல்ல? மரணத்தின் பிடியில இருந்து இயேசு என்னை எப்படி உயிரோடு எழுப்பியிருப்பார்னு ஒவ்வொரு நாளும் எனக்கு நானே கேள்வி கேட்டுக்கிறேன். பதில் தெரியாம அவஸ்தைப்படுறேன். உனக்கு பதில் கிடைக்கலன்னு சொல்றியா? நம்ப கூடாதுன்னு முடிவெடுத்தவனுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் நான் நம்புறதுக்கு எதுவுமே இல்லை. அவர் திரும்பவும் வருவார் பிரபாஸ். அவர் நிச்சயம் வருவார். அவர் இறந்துட்டாரு. அவர் இப்ப உயிரோட இல்ல. அப்ப நீ உயிரோட இருக்கிறதுலயும் நான் உயிரோட இருக்கிறதுலயும் எந்த காரணமும் இல்லைன்னு சொல்றியா? நான் ஒண்ணுமே இல்ல. நான் ஒரு திருடனா போய் எப்பவும் செத்திருக்க வேண்டியவன். எப்படி இந்த மாற்றங்கள் வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும். நீயும் அவரை வழிபடுற மத்தவங்களும் ஒண்ணு அவரால ஏமாத்தப்பட்டிருக்கணும், இல்லைன்னா முட்டாள்களா இருக்கணும். என்னை உயிரோடு எழுப்பினதுக்காக அவருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. அவர் சாகும்போது கூட தன்னை காப்பாத்திக்காம உங்களை தான் காப்பாத்தினாரு. நீங்களும் நானும் வாழணுங்கிறதுக்காக அவர் எதுக்காக மறிக்கணும்? உண்மை என்னங்கிறத நாம தான் எல்லாத்துக்கும் சொல்லி ஆகணும். அதாவது ஆண்டவர் என்னை பயன்படுத்தி இயேசுவுக்கு மரணத்தை கட்டளையிட்டு இருக்காரு. ஏன்னா நீதான் ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய அந்த மனுஷன். நீதான் பரபாஸ், நீதான் மேசியா. அதனாலதான் ஆண்டவர் உன்னை காப்பாத்திருக்காருன்னு சொல்லு. நீதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் ஆண்டவர் நிரூபிச்சிட்டாரு. ஆண்டவருக்கு உன்னோட பட்டயம் தேவை பரபாஸ். அதனாலதான் ஆண்டவர் என்னை பயன்படுத்தி இயேசுவை தேவாலய குருக்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. உன் நம்பிக்கையை நீ அவர் மேல வைக்கணும். அவர் சாகல. அவர் ஒரு மனுஷனும் இல்லை. நீங்க ஏன் உயிரோட இருக்கீங்கன்னு இன்னும் உங்களுக்கு புரியலையா? முன்னே இருந்த மாதிரி இப்ப எதுவுமே கிடையாது பரபாஸ். நீதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் ஆண்டவர் நிரூபிச்சிட்டாரு. உன்னால மட்டும்தான் எங்களை வெற்றிக்கு நேரா வழி நடத்த முடியும். பரபாஸ், உன்னை மறுபடியும் கைது பண்றதுக்காக ரோமர்கள் தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஆட்களை வர சொல்லு. நான் உங்க கூட பேசணும். இயேசுவோட இடத்துல இருந்து மக்களை நான் தான் வழி நடத்தணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த நிமிஷத்துல இருந்து என்னோட பட்டயத்தோட நான் அவரை தான் சேவிக்க போறேன். நம்ம மக்கள் வெற்றி பெற வரைக்கும் போராடுறதை நிறுத்த போறது இல்ல. கள்ள தீர்க்க தரிசிகளோட காலம் முடிஞ்சிருச்சு. அந்த நசரேயனோட பேரை சீக்கிரத்திலே எல்லாரும் மறந்துடுவாங்க. ஆனா அவங்க இயேசுவை பின்பற்றினவங்க. அவரோட உபதேசங்களை இந்த உலகத்தோட 4 திசைகளிலையும் பரப்பிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டு. இயேசு மறிக்கணுங்கிறதா ஆண்டவர் விருப்பம். அதனாலதான் அவரு திரும்பவும் உயிரோட வருவாராம். உண்மை என்னன்னா நான் தான் இப்ப உயிரோட இருக்கேன். அவரோட போராட்டத்தை நடத்துறதுக்காக தான் ஆண்டவர் இப்ப என்ன உயிரோட வச்சிருக்காரு.
அப்போ நீதான் மேசியான்னு சொல்ல வரியா? என்னோட கையில இருக்கிற பொறுப்பை நிறைவேற்றுறதுக்காக எதையும் செய்ய நான் தயாரா இருக்கேன். ரோமர்களோட வல்லமையை எதிர்த்து போராட நாம எப்பவும் ஆயத்தமா இருக்கோங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். என்ன செய்யலான்னு சொல்ற? பொந்தியோ பிலாத்தை கொல்லணும். இது பைத்தியக்காரத்தனம் பரபாஸ். யாருக்கெல்லாம் இதுல உடன்பாடு இல்லையோ நீங்க விலகிக்கலாம். இயேசு, இயேசு, என்னாச்சு? கல்லறையில இருந்த இயேசுவோட சரீரம் காணாம போயிடுச்சு. காணாம போயிடுச்சா? என்ன சொல்ற? பின்பற்றவங்க அவர் உயிரோட வந்துட்டதா சொல்றாங்க. பரபாஸ், நான் தான் சொன்னல, அங்க பாருங்க. என்ன நடந்தது? வானத்துல இருந்து அக்னிமயமான சால்வைய ஒரு தூதுவன் அணிஞ்சிட்டு வந்ததா எல்லாரும் சொல்றாங்க. அவரோட பட்டயத்தை இந்த பாறை மேல வச்சதுக்கு அப்புறம் இந்த பாறை திறந்ததா சொல்றாங்க. இயேசு மறுபடியும் உயிர் தெழுந்திருக்காரு. அவரை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? ஒளிச்சு வச்சிருக்கோமா? நீ சொல்றத நான் நம்புவேன்னு எதிர்பார்க்கறியா? அவர் உயிர் தெழுந்திருக்காரு. இயேசு வாக்கு பண்ணபடியே உயிர் தெழுந்திருக்காரு. அவர் திரும்பி வந்துட்டாரு. நீங்க இதை நம்ப மாட்டேங்கிறீங்க. கல்லறைய காவல் காத்துக்கிட்டு இருந்தவங்க இப்ப எங்க இருக்காங்க? ஒரு தனிமையான அறையில அடைச்சு வச்சிருங்க. அவங்களை எப்ப வேணாலும் நீங்க பார்க்கலாம். முதல்ல அங்க போய் என்ன நடந்ததுன்னு என் கண்ணால பாக்கணும். போந்தியோ, இப்ப நான் உடனே போய் பார்க்கணும். இயேசு உயிர் தெழுந்துட்டாரு. தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. அங்க போறது ஆபத்தானது. இந்த முட்டாள்தனத்துக்காக உன் உயிரை பணைய வைக்க எனக்கு விருப்பம் இல்ல. என்னோட மனைவி தன் அறையை விட்டு வெளியே வரக்கூடாது. இதுல என்ன ஆபத்து இருக்கு? நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த கல்லறையில இருந்து அந்த சடலத்தை திருடினவங்களை நான் கண்டுபிடிக்க போறேன். ஆண்டவரோட சித்தத்தை யாராலையும் எதிர்க்க முடியாது. ரோமோட ஆட்சியை அச்சுறுத்தக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் என்னால நிச்சயமா அனுமதிக்க முடியாது. நம்ம கண்காணிப்புல இருந்த ஒரு சடலம் திருட்டு போயிருக்கு. இது எப்படி நடந்தது? இதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு கைது பண்ண சிறந்த வீரர்களை அனுப்பியிருக்கேன். காலையில தான் இவனை இங்க கண்டுபிடிச்சாங்க. இயேசு உயிர் தெழுந்ததை நம்புறதா அவன் சொன்னானா? தன்னை பழிவாங்க இயேசு திரும்ப வந்துட்டாருன்னு அவன் பயந்திருப்பான். அவன் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? கடவுளே தங்கிட்ட இயேசுவை காட்டி கொடுக்க சொன்னதா சொன்னான். ஆண்டவர் சொன்னாரா? யாரெல்லாம் இயேசுவை நம்புறாங்களோ அவங்களுக்கு இதே கதிதான். மேல அவன் தனியா இல்ல. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேரு. அவன் தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. கல்லறைய காவல் காத்துக்கிட்டு இருந்த காவலாளிகளை கைது பண்ணத பெருமையா பேசினத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் கேட்டேன். இது வேற யார்கிட்டயும் சொல்லாத. நான் என்னோட பேரை அவகிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா ஆச்சரியமா இருக்கு, அவ என்னோட பேரை மறந்துட்டா. அப்படின்னா நீதான் அவளுக்கு பரிசு அனுப்பியிருந்தியா? சொன்னா நம்ப மாட்டேன். நான் 3 பேருக்கான தொகையை கொடுத்துருக்கேன். 3 பேரோட பேரையும் தெரிஞ்சுக்கணுமா? பேட்டி, பேட்டி, ரோசானா, ரோசானா. அப்புறம் என்ன சத்தம் அங்க? அந்த நசரேயோட சரீரத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லு. எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாது. வேற என்ன தெரியும்? கல்லறையில இருந்த காவலாளிகள் குடிபோதையில இல்ல. அது வெறும் அரசாங்கம் ஜோடிச்ச கதை. அவங்க எங்க இருக்காங்க? யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு அவங்கள தனிமையில அடைச்சு வச்சிருக்காங்க. ஆனா நான் அவங்க கிட்ட பேசணும். இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அடுத்த முறை இந்த வேசிகள் கிட்ட என்ன சொல்றேங்கிறதுல ஜாக்கிரதையா இரு. இப்போ உனக்கு என்ன வேணும்? உன்னோட உடை. அதை நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப அழகா இருந்துச்சுல்ல? ஆமா ஆமா.
இன்னும் கிளம்பலையா? பட்டயத்தை எடுக்க மறந்துட்டேன். நல்ல வேளை நீங்க போர் முனையில இல்ல. சரி, உனக்கு என்ன வேணும்? கல்லறையை காவல் காத்தவங்கள சில கேள்விகள் கேட்கறதுக்காக பொந்தியு பிலாத்தன் அனுப்பியிருக்காரு. இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததே இல்லையே. ஜாஃபால இருந்து வர ரோமுக்கு போன கப்பல் பாதுகாப்பு தலைவனா என்ன நியமிச்சிருந்தாங்க. ஒரு படைத்தலைவன் சவரம் பண்ணாம இருக்க யார் அனுமதி கொடுத்தது? எங்க அப்பா, அவர் காலமாயிட்டாரு. யூத போராளிகள் அவரை கொன்னுட்டாங்க. என்ன மன்னிச்சிடுங்க. நன்றி. எனக்கு உன்னை தெரியும். நீ பரபாஸ். எழுந்துரு, இங்க வா. நாம ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவோம். நீ கத்தாம இருந்தீனா நான் உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன். நீ யாரு? என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நீ அவங்கள ஒருத்தனா? இயேசுவை பின்பற்றுறவனா? அன்னைக்கு ராத்திரி மது அருந்திருந்தியா? இல்ல, நாங்க யாருமே மது அருந்தல. அப்ப நீங்க தூங்கிட்டீங்களா இல்ல உங்களை யாராவது தாக்குனா? இல்ல. அப்ப என்ன நடந்தது? எங்களால பார்க்க முடியல. பார்க்க முடியலையா? திடீர்னு பிரகாசமான ஒரு ஒளி வந்தது. எங்களால எதையும் பார்க்க முடியல. அப்புறமா தான் தெரிஞ்சது கலரை காலியா இருந்ததுன்னு. அவ்வளவுதானா? வேற என்ன தெரியும்? யூதர்களால பேசப்படுற மேசியா அவரா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரையும் கொலை செய்ய போறாங்க. யார கொல்ல போறாங்க? அவரை பின்பற்றுற எல்லாரையுமே தான். அந்த நசரேனை பின்பற்றுறவங்களை கொலை சொல்லி பிலாத்து உத்தரவு போட்டிருக்காரு. நன்றி. எஸ்தர், 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 எஸ்தர். நீங்க பரபாஸ் தானே? உங்களை பத்தி எஸ்தர் நிறைய சொல்லிருக்கா. அவ எங்க இருக்கா? என்ன அவகிட்ட கூட்டிட்டு போ. இப்ப இங்க நிறைய பேர் இருக்கும். அவ எருசலேமுக்கு போயிருக்கா. கீஹோன்ல இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு மத்தியில சேவை செய்ய போயிருக்கா. என்ன விஷயம்? எதுக்கு அவளை பத்தி கேக்குறீங்க? உடனே இங்க இருந்து போயிடுங்க. ஏன், எதுக்காக போகணும்? அவங்க உங்களை துன்புறுத்துவாங்க. நீங்க சொல்றது புரியல. ரோமானியர்கள் உங்களை கண்டா பயப்படுறாங்க. வேத பாடர்களும் பரிசியர்களும் உங்களை வெறுக்கிறாங்க. மக்களை உங்களுக்கு விரோதமா எழுப்பி விடுவாங்க. நாம அவங்களை தடுக்கிற வரைக்கும் நீங்க அவங்க கண்ணில் படாம மறைஞ்சிருக்கிறதா உங்களுக்கு நல்லது. நீங்க எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. உயிர்த்தெழுந்த இயேசு கண்டிப்பா நமக்காக திரும்பி வருவாரு. மரணத்திலிருந்து விடுதலை தருவாரு. இவதான் முட்டாள்தனமான போதனைகளை மக்கள் மத்தியில போதிக்கிறா. தேவ தூஷணம் பண்ணிக்கிட்டு விக்கிரக ஆராதனைகளையும் பொய்களையும் பரப்புறா. எனக்கு இவ்வளவு தெரியும். தன்னோட கை குழந்தைய இவ கொன்னுட்டா. அது உண்மை இல்ல. நான் சொல்றதை நம்புங்க. என் குழந்தைய நான் கொல்லல. விடுங்க. எஸ்தர், எஸ்தர், பிடிக்க அவனை. விடுங்க. ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் இங்க இருக்கிறீர். இதுதான் நான் செய்யணும் நீங்க எதிர்பார்த்திருக்கீங்க. இதுதான் என்னோட சாட்சி. இல்ல,
இது சாபமா இல்ல முட்டாள்தனமா? அவருக்காக நீ உயிரை விடணுமா? எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கும். அப்புறம் ஏன் காத்துட்டு இருக்கீங்க? வெள்ளரியோ பிளாக்கோ காணும். அவர் ஏன் பாதுகாப்புக்கு தலைமை ஏற்கல? நல்லது, நமக்கு வசதியா போச்சு. அப்படியா சொல்ற? இயேசுவுக்கு பதிலா மக்கள் என்ன தேர்ந்தெடுத்தது உண்மைனா என்னோட இலக்கு அடையறதுல இருந்து நான் நிச்சயமா பின்வாங்க போறதில்லை. நானும் உன் பக்கம். நல்லது, யூத மக்களின் சார்பாக ரோமர்களை நாம் அழிப்போம். நீ மாட்டிக்கிட்ட பரபாஸ். இப்பவே உன் கழுத்தை அறுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா உன் கடவுள் உன் மேல ரொம்ப பிரியமா இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். பொந்தியோ பிளாட் உன்னை உயிரோட பிடிக்க சொன்னாரு. சட்டப்படி பார்த்தா இவன் இன்னைக்கே சிலுவையில் அறையப்பட வேண்டியவன். பஸ்காவின் போது விடுதலை பெற்ற ஒருத்தனை கொலை செய்ய உங்க மதத்துல இடம் இல்ல. அது மட்டும் இல்ல, ரோம்ல இருக்கிற அரசியல் நிலவரம் ரொம்ப மோசமா இருக்கு. யூதர்களாகிய உங்களுடைய மத கோட்பாடுகளை எதிர்த்து நிக்கிற நிலைமையில இப்ப இல்ல. இனிமே உன் வாழ்க்கைய நீ சிறையில தான் கழிக்க போற. 2 நாளைக்கு ஒரு முறை உனக்கு உணவும் தண்ணியும் கொடுப்பாங்க. வெறும் தரையில தான் நீ படுத்து தூங்கணும். பகலோட வெளிச்சத்தை நீ பார்க்கவே முடியாது. தனிமையையும் அமைதியையும் தவிர நீ வேற எதையும் பார்க்க முடியாது. உன்னை கொலை பண்ணலையேன்னு வருத்தப்படுது. உனக்கு என்ன வேணும்? எனக்கு எஸ்தரை தெரியும். எஸ்தர் இறந்துட்டா. என்ன, இறந்துட்டாளா? எப்படி? அவருக்காக தான் உயிரை விட்டா. அவருக்கு சாட்சியா இருக்கணும்னு அப்படி செஞ்சா. அவ பிரசங்கம் பண்றத பார்த்த போதகர்கள் அவளை கல்லெறிஞ்சு கொன்னுட்டாங்க.
எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கா. ஆமா, சரியாதான் சொன்னீங்க. அவ நிச்சயமா பெரிய தியாகம் தான் பண்ணிருக்கா. ஆனா எதுக்காக அப்படி பண்ணா? ஏன்னா அவர் மரணத்தை ஜெயித்தார். அவருடைய வார்த்தைகள் சமாதானத்தை தரும். சமாதானம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அது எனக்கு எப்பவுமே இருந்ததில்லை. சமாதானமா? சமாதானம் நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. நான் அவரோட இருந்திருக்கேன். அவரு தாகும்போது அவர் கூட இருந்தேன். அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லல. அவர் எதுவுமே பேசல. அவருக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அதனாலதான் அவர் பேசாமையே இருந்தாரு. புரியுதா? அவளை எங்க அடக்கம் பண்ணிருக்கீங்க? எங்க பையன் அடக்கம் பண்ண இடத்துல. உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்றேன். ஜெபம் பண்றேன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க. இங்க இருந்து போயிடுங்க. ஆண்டவரே, உங்க ராஜ்யத்தில் அவளை ஏத்துக்கோங்க. ஆண்டவரே, எங்களுக்கு எப்பொழுதும் நீர்தான் துணையாக இருக்க வேண்டும். எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? கிளாடியா, கிளாடியா, உன்னை யாரு இப்படி செஞ்சது? அவ கல்லறை பக்கத்துல நாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எஸ்தரோட கல்லறை. எஸ்தரா? பரபாசோட மனைவி. பராபஸ் தான் இதை செஞ்சானா? அவர் என்ன ஒண்ணும் பண்ணல. அவரை எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. இதை செஞ்சவங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். இயேசுவோட போதனைகளை பின்பற்றுங்க. அவருடைய வார்த்தைகள் தான் எனக்கு சமாதானத்தை கொடுத்தது. உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், எல்லா பகையையும் விட்டுருங்க. எனக்கு இப்போ வாக்கு பண்ணுங்க. நீ சொல்ற மாதிரியே செய்வேன். பராபஸ், என்னன்னு சொல்லு. வெளியே வா. எதுக்கு வரணும்? நீ செத்து போயிருப்பேன்னு நினைச்சேன். உங்களை கொல்ற வரைக்கும் நான் சாக மாட்டேன். பிலாத்தே ரோம் நகருக்கு திரும்பி போக போறார். ஓ, அதுக்காக அவர் காத்துட்டு இருந்தாரு. உன்னை சைப்ரஸ் சுரங்கத்துக்கு அனுப்ப சொல்லியிருக்காரு. எதனால? நீ சாகிறதுக்கு அதிக நாள் எடுத்துக்கிற. ஏன் என்ன கொல்ல மாட்டீங்க? நீ வேதனை அனுபவிக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் நீ எப்பவோ இறந்து போயிருக்க வேண்டியவன். உனக்கு கிடைக்கிற கருணையை பத்தி என்னால புரிஞ்சுக்க முடியல. எனக்கு இது புரிய மாட்டேங்குது. உண்மையை சொல்லணும்னா எனக்கும் அது புரியல. உனக்கு விடை கொடுக்கிறேன்.
அவனை எடுத்துட்டு வாங்க. என்ன? நான் என்ன தப்பு பண்ண? இத பாருங்க, பேரரசருடைய உருவம் இதுல பொறிக்கப்பட்டிருக்கு. இது அணிஞ்சிருக்கிறவங்க பேரரசோட சொந்தமானவங்கன்னு அர்த்தம். அதாவது நீங்க எல்லாரும் பேரரசுக்கு சொந்தமானவங்க. ஆனா இது அந்த முட்டாள் இயேசுவை பின்பற்றுபவர்களுடைய சின்னம். முட்டாள்தனம். இது பேரரசுக்கு சொந்தமானதுன்னு உனக்கு தெரியாதா? ரோம பேரரசுக்கு எதிராக நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கும் இதே நிலைமைதான். அந்த யூத கடவுளுக்கு கீழ் படிஞ்சாலும் இதே நிலைமைதான். அது மட்டும் இல்ல, இந்த தவற சரியான நேரத்துக்கு தெரிவிக்காதவங்களுக்கும் இதே நிலைமைதான். உன்னோட கூட்டாளிக்கு என்ன நடந்தது? அவன் இறந்துட்டான். எப்படி? கடைசியில நம்மளையும் அவங்க கொல்லதான் போறாங்க. என்ன தொந்தரவு பண்ணத. உன் பேர் என்ன? பரபாஸ். என் பேர் சாஹாக். நான் போம்பேல இருந்து வரேன். நீ? எருசலேம்ல இருந்து. எருசலேமா? அது இயேசுவோட நகரம் தானே? அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு அவரை தெரியுமா? அவர் பேசுறத கேட்டிருக்கியா? அவரை பத்தி உனக்கு யார் சொன்னது? நிறைய பேர் அவரை பத்தி பேசிக்கிறாங்க. அவர் உயிர் எழுந்துட்டாருன்னு திரும்ப வரப்போறாருன்னு பேசிக்கிறாங்க. செத்து போன யாரும் திரும்ப வரப்போறது இல்ல. அவர் உயிர் தெழுந்த பிறகு நிறைய பேர் அவரை பார்த்திருக்காங்க. தன்னோட நாமத்தினால பிரசங்கிக்கும்படி அவங்களுக்கு சொல்லியிருக்காரு. யாரும் அவரை நம்புறாங்களோ அவங்க ரட்சிக்கப்படுவாங்களாம். அந்த பலகையை எனக்கு காட்டுறியா? நாம் 2 பேரும் சாகணும்னு நினைக்கிறியா? எனக்கு பயம் இல்ல. என்னோட இயேசு இருக்காரு. அவங்க இதை பார்த்தாங்கன்னா நம்ம 2 பேரையும் கொன்னுடுவாங்க. இதை அழிச்சிரு. என்னால முடியாது. என் நம்பிக்கையா தான். இது என்ன மொழி? கிரேக்க மொழி. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. இயேசு தேவனுடைய குமாரன், நம் ரட்சகர்னு அதுல எழுதியிருக்கு. உனக்கு பயமா இருந்தா சொல்லு. நீ சாகரத்துல எனக்கு விருப்பம் இல்ல. நாளைக்கு காலையில கண்காணிப்பாளர் கிட்ட நானே சொல்லிடுறேன். அவங்க என்னதான் தண்டிப்பாங்க, உன்னை விட்டுவாங்க. நான் இதான் செய்யணும்னு இயேசு விரும்புவாரு. இயேசு நான் இதான் செய்யணும்னு விரும்புவாரு. இது எல்லாமே பார்க்கிறதுக்கு புதுசா இருக்கு. உன் பேர் என்ன? எஸ்தர். உனக்குள்ள இருக்கிற வன்முறைக்கு நீ அடிமையா இருக்க, எனக்கு தெரியும். நீங்க எதுக்காக உயிரோட இருக்கீங்கன்னு இன்னும் புரியல. நீ சேர வேண்டிய இடம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க எதுக்காக உயிரோட இருக்கீங்கன்னு இன்னும் புரியலையா?
நீ சேர வேண்டிய இடம்னு ஒண்ணு இருக்கு. முன்னே இருந்தது போல எதுவுமே இருக்க போறதில்ல பரபாஸ். நாங்க எப்படி செயல்படுறதுன்னு நீ தான் சொல்லணும். நான் இறந்து போயிட்டேன். அவர் தான் என்ன உயிரோடு எழுப்பினாரு. யூதர்கள் சொல்ற அந்த மெஸ்ஸி அவரா கூட இருக்கலாம். நான் ஒருத்தரை காதலிச்சிருந்தா அது உங்களை மட்டும்தான். நம்புறதுக்கு மறுக்கிறவரை யாராலும் சம்மதிக்க வைக்க முடியாது. தலைமை கண்காணிப்பாளர் கிட்ட நான் பேசணும். என்கிட்ட சொல்லாம அப்படி என்ன விஷயத்த போய் அவர்கிட்ட சொல்ல போறேன்? அவர்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதை என்கிட்ட சொல்லு. உணவு. உணவா? அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? எங்களுக்கு உணவு பத்தல. கேட்டீங்களா? நாம கொடுத்த உணவு அவருக்கு பத்தலையா? நல்லா சாப்பிட்டாதான் எங்களால நல்லா வேலை செய்ய முடியும். சாப்பிடணுமா? சாப்பிடணுமா? உனக்கு நல்லா சாப்பிடணுமா? இல்ல சாப்பிடு. அடிக்காதீங்க. நல்லா சாப்பிடுங்க. கேளுங்க, நிறுத்துங்க. அடிக்காதீங்க. நல்லா சாப்பிடாதீங்க. என்ன நெஞ்சால திறந்தா அடிக்காதீங்க. அந்த அடையாளத்தை இதுல போடு. எதுக்கு? நீயும் இயேசுவை நம்புறியா? இல்ல. அப்ப எதுக்கு? அவங்களுக்கு காட்டணும். உன் உயிரை பணைய வைக்க போறியா? நான் சொன்னதை செய். இது சமாதானத்தோட அடையாளம். ஆனா எனக்கு இல்ல. சீக்கிரம் வாங்க. எழுந்திருங்க. எழுந்திருங்க. சீக்கிரம் வந்து நில்லுங்க. எழுந்திருக்கிற வாங்க. வாங்க இப்படி வாங்க. எழுந்திருங்க. சீக்கிரம். சீக்கிரம் வாங்க. என்ன வேணும்? இப்படி வாங்க. எழுந்திருங்க. எழுந்திருங்க. என்ன சொல்லுங்க? வாங்க. வாங்க வாங்க. இப்படி வாங்க. எனக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. என் கண்ணுக்கு தெரியற மாதிரியே அந்த இயேசுவோடைய சின்னத்தை நீங்க எல்லாரும் உங்க கழுத்துல அணிஞ்சுகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு புத்தி கெட்டு போச்சா? ஆனா உங்க எல்லாரையும் கொன்னுட்டா எனக்கு இங்க வேலை பார்க்கறதுக்கு போதுமான ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அதனால நீங்க தப்பிச்சீங்க. பேரரசுக்கு உலோகத்தை விநியோகிக்கிற பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ரோம் நகருக்கு அவசரமா உலோகத்தை நான் விநியோகிச்சே ஆகணும். அதனால உங்களுக்கு நான் கடைசி வாய்ப்பு கொடுக்கறேன். நீங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. உங்க இயேசுவை மறுதளிச்சுட்டு பேரரசோட உங்களுடைய ஒப்பந்தத்தை புதுப்பிச்சுக்கணும். நீ இயேசுவை மறுதளிக்கிறியா? இல்ல. சாவ கண்டா உனக்கு பயம் இல்லையா? பயம் என்னை எதுவும் பண்ண முடியாது. என்னோட நம்பிக்கையை ஆண்டவர் இயேசு மேல வச்சிருக்கேன். நான் இயேசுவை மறுதளிக்கிறேன். பேரரசுடைய நாமத்தால இயேசுவை மறுதளிக்கிறியா? உங்க பேரரசர் எப்பவும் என்னுடைய எதிரிதான். ஆனா இயேசுதான் மேசியாங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. உன் விசுவாசத்தை நீ மறுதளிக்கிறியா? யுத்தம் பண்ணாம தன் சகோதரன் சாப பாக்குற யாரையும் நான் மறுதளிப்பேன். தன்னை நம்புறவங்களை காப்பாத்துறதுக்கு பட்டயத்தை எடுக்காதவங்களை நான் மறுதளிப்பேன். நான் எதிர்பார்க்கிறது இதைத்தான். அதனால ரோம பேரரசுக்கு சொந்தமாகிற தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்கு. இவன் சாக போறதில்ல. உங்களுக்கு எல்லாம் கேட்டுச்சா? இவன் சாக போறதில்ல. சைப்ரஸ் சுரங்கத்துல இருந்து ஒரு மனுஷன் போய்ச்ச வெளியே வர்றது இதுதான் முதல் முறை. ஆச்சரியமா இருக்கு. அப்படி உங்ககிட்ட என்ன விசேஷமா இருக்கு? ஹேய், நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கீழே இறங்கு.
உனக்கு நல்ல எதிர்காலம் வேணும்னா பார்த்து நடந்துக்கோ. ஏதோ ஒரு கடவுள் தான் உன்னை காப்பாத்திக்கிட்டு இருக்காருன்னு நான் நம்ப ஆரம்பிச்சிருக்கேன். உனக்காக ஒரு பெரிய திட்டங்களை வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பிலாத்து, ஜெருசலேமிலிருந்து இருந்து வந்த பராபஸ் பேரரசருக்காக இயேசுவ மறுதலட்ச செய்தியை நான் கேட்டப்போ அது ஒருவேளை நீயா இருப்பேன்னு நான் ஆச்சரியப்பட்டேன். உன்னை மறுபடியும் பாப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல, அதுவும் உயிரோட பாப்பேன்னு. எதுக்கு என்ன ரோமுக்கு வரவழைச்சிங்க? எனக்குள்ள இருந்த ஆர்வத்தினாலதான் வர வச்சேன். ஒருவேளை அது நீயா இருந்தீனா உனக்குள்ள இருக்கிற அந்த மர்மமான அதிர்ஷ்டத்தை நானும் பயன்படுத்திக்கணும்னு நினைச்சேன். எனக்கு உன்னோட உதவி வேணும். என்னோட உதவி வேணுமா? ரோம் நகரத்துல புதுசா ஒரு சமூகம் உருவாகிக்கிட்டு இருக்கு. அந்த நசரேனுடைய வார்த்தைகளை ரோமர்களும் இப்போ பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க மனைவியும் அவங்கள ஒருத்தரா? கிளாடியா ஜெருசலேம்ல இறந்துட்டா. என்ன மன்னிச்சிருக்க. கட்டாவிழ்த்து விடுங்க. நீங்க போகலாம். என்னோட அக்கா பொண்ணு பேரு சிசிலியா. எந்த கோட்பாடுகளையும் சுலபமா நம்பக்கூடிய ஒரு வயசுல அவ இருக்கா. இயேசுவை பின்பற்றணும்னு முடிவெடுத்துட்டா. அதுக்கு ஏன் என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? யூதர்கள் குடியிருக்கிற ஒரு பகுதியில ஒரு புது பெயரோட நீ வர்த்தகம் செய்யணும். அவங்கள உன்னால சுலபமா கண்டுபிடிக்க முடியும். எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது உண்மை இல்லை. அவங்களால நீயும் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்க. உண்மையை தெரிஞ்சுக்க நீயும் ஆர்வமா இருக்க. எதுக்காக காப்பாற்றப்பட்டிருக்கேன்னு உனக்கு தெரிய வேண்டாமா? காலம் தாமதமாகறதுக்குள்ள செசிலியாவை கண்டுபிடிக்க நீ தான் உதவி செய்யணும். அவளை கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா உனக்கு வெகுமதி கிடைக்கும், விடுதலையும் கிடைக்கும். விடுதலையா? எல்லாத்திலையும் இருந்து நீ சுதந்திரமா இருக்க. இந்த அடையாள சின்னமும் ஒரு பை நிறைய தங்கமும் கிடைக்கும். ஒரு புது வாழ்க்கையை நீ ஆரம்பிக்கலாம். நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். ரோமோட அதிகாரம் உனக்கு இருக்கு பராபஸ். லோத்து, 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 லோத்து. தமஸ்குவின் சிறந்த நெசவாளர் ஆகாவினால் செய்யப்பட்டது. மிகவும் சிறந்த பட்டாடைகள், எல்லா பெண்களையும் ஈர்க்கக்கூடிய பட்டாடைகள், அற்புதமான பட்டாடைகள், அற்புதமான. அங்க என்ன வரைஞ்சிட்டு இருக்க? மீன் பார்த்தா தெரியலையா? அதை பார்த்தா மீன் மாதிரி இல்லையே. ஏன் இல்ல? அந்த மாதிரி மீன் நான் பார்த்ததே இல்ல. நான் பாத்திருக்கேன். அப்படியா? எங்க பாத்திருக்க? எங்க வீட்டுல பாத்திருக்கேன். அப்புறம் எங்க அம்மா கூட்டிட்டு போற இடத்துல பாத்திருக்கேன். நீ உண்மையை சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. இது உண்மைதான். அப்ப அந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லு. அப்ப அந்த மாதிரி மீன் இல்லன்னு நீ ஒத்துக்கிறியா? மீன் அந்த மாதிரி வரையக்கூடாது. நான் அதை பாத்திருக்கேன். நாங்க அங்க வேண்டுதல் செய்ய போவோம். அந்த இடம் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நானும் அங்க போய் வேண்டுதல் பண்ணணும் இல்லையா? லோத், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன் தெரியுமா? வா. இங்க வாங்க, எல்லாமே மலிவான விலையில கிடைக்கும். சொல்லுங்க. அது உங்களுக்கு என்ன தெரியுமா?
சந்தையில உங்களை நான் பார்த்தேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. உங்க பையனை பத்தி தான் நான் பேச வந்தேன். அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? இல்ல, எந்த தப்பும் பண்ணல. அப்புறம் என்ன விஷயம்? அவன் தரையில ஒரு சின்னத்தை வரையறத நான் பார்த்தேன். நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு புரியல. நான் எருசலேம்ல இருந்து வரேன். இயேசுவை பத்தி கேள்விப்பட்டவங்க யாராவது இங்க இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கேன். நான் அவரை பத்தி எதுவும் கேள்விப்பட்டதே இல்ல. நீங்க வேண்டுதல் செய்ய எங்கேயோ போவீங்கன்னு அவன் சொன்னான். என் பையன் சொன்னானா? அவங்க நண்பர்கள் பேசுறத கேட்டு அப்படி சொல்லிருப்பான். அவன் அங்க உங்களோட போறதா தான் சொன்னான். உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா? இல்ல. அப்ப குழந்தைங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் என்னோட சகோதரர்களை தேடிட்டு இருக்கேன். நீங்க பேசுறது எதுவும் எனக்கு புரியல. தயவு செஞ்சு கிளம்புங்க. நான் சொல்றத கொஞ்சம். நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா? சாரால், பரபாஸ் நீங்களா? எப்படி இருக்க? உன்னை பார்த்ததுல சந்தோஷம். நான் நல்லா இருக்கேன். நீ பாக்குறதுக்கு இன்னும் இளமையா தான் இருக்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு கண்ணு சரியா தெரியலன்னு சரி, நினைக்கிறேன். நம்ம உட்கார்ந்து பேசலாமே. இது என்னோட கடை தான். இல்ல, நான் இப்ப போய் ஆகணும். கொஞ்ச நேரம் இருக்கலாமே. தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னால முடியாது. ஆனா கட்டாயம் நான் மறுபடியும் வருவேன். சாரால், ரொம்ப நாளா ரோம்ல தான் இருக்கியா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? நான் இங்க தனியா தான் இருக்கேன். அவரோட போதனைகளை கேட்டவங்கள நான் சந்திக்கணும்னு நினைக்கிறேன். ரோம் நகரத்துல அவரை விசுவாசிக்கிற யாரையும் எனக்கு தெரியாது. என்னோட வியாபாரத்துல நல்ல பணம் வருது. அவங்களுக்கு பண உதவி செய்யலாமேன்னு அவங்களுக்கு உதவி செய்ய ஆசைப்படுறேன். அதனாலதான் உன்னை கேக்குறேன். இந்த சமூகத்திலேயே மார்க்கு தான் பிரபலமான சீடர். பேதுரு அவரை தான் மகனை போல பாவிக்கிறாரு. எங்க எதிர்கால திட்டங்கள் அவரை சார்ந்துதான் இருக்கு. மார்க், சொல்லுங்க. நம்மள சந்திக்க புதிய சகோதரர் வந்திருக்காரு. பேதுருவின் உதவியோட இயேசுவோட வரலாற மார்க்கு தான் எழுதுறாரு. அவரோட செயல்கள், அவர் வார்த்தைகள். அவருடைய வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழ்றதுக்கு நம்ம அதிக நேரம் எடுத்துக்க கூடாது. உள்ள வாங்க. பேதுரு, வா சகோதரனே. பேதுரு, நம்மளோட இணைந்து கொள்ள ஒரு சகோதரன் வந்திருக்காரு. இயேசுவின் நாமத்தில் உன்னை வரவேற்கிறேன். நன்றி. இந்த வீட்டுல நீ ஒரு விருந்தாளியா இருக்கலாம். நம்ம போகலாம். உங்களுக்கு அவரை தெரியுமா? இயேசு அவனை அனுப்பியிருக்காரு. இங்க ரோமர்களும் இருக்காங்களா? ஆமா, அவங்களுக்கு சின்ன வயசுதான். நிறைய பேர் எங்களோட இணைஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. எதுக்கு கேக்குறீங்க? தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு. எங்கேயா பேதுரு வாழ்றாரு? ஏழைகளுக்கு வந்த சாபம். இரவு நேரம் ஆன போது எங்க படகு ஏரிக்கு நடுவுல இருந்தது. இயேசு கரையில தனியா இருந்தாரு. பரபாஸ், உள்ளவா உள்ளவா, உட்காரு. நான் உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல. நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? இயேசுவை பத்தி எழுதிட்டு இருக்கோம். அவரை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா அவரை பத்தின உண்மையான கதைகளை பேசுறதே இல்ல. எல்லாரும் உண்மையை அறிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்க இதை எழுதுறோம். உங்களோட இருந்து இதை கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆமா, நீங்க எருசலேம்ல தானே வாழ்ந்தீங்க. அவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? நான் அவரோட நண்பரும் இல்ல, அவரோட சீடரும் இல்லையே. சரி சொல்லு பரபாஸ், நீ எதுக்கு ரோமுக்கு வந்த? இங்க எதை தேடிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில நான் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப சமாதானத்தை தேடுறேன். இது நீங்க ஓய்வெடுக்க வேண்டிய நேரம். உங்களுக்காக சுவையான பழங்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னோட பேர் சமீரா. நீங்க என்ன தயவு பண்ணி மன்னிக்கணும்.
உங்ககிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டேன். நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கடினமான விஷயமா இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? உன்னை கூட்டிட்டு வர சொல்லி உத்தரவு வந்திருக்கு. யாரோட உத்தரவு? பிலாத்து உன்னை பார்க்கணும்னு விரும்புறாரு. இப்ப வர முடியாது. இப்ப வந்தாகணும். நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். உனக்காக பிலாத்து காத்திருக்கணுமா? தொந்தரவு கொடுக்காம எங்களோட வந்துற, அதான் உனக்கு நல்லது. என்ன கட்டாயப்படுத்தாம இருக்கிறதா உங்களுக்கு நல்லது. நீ என்ன ஏமாத்தலாம் நினைச்சியா? அந்த நெஸ்ரேனோட சீடர்களை நீ பார்த்தத பத்தி எனக்கு தெரியும். நீங்க சொன்னதை தானே நான் செஞ்சேன். அத பத்தி எதுக்காக நீ என்கிட்ட சொல்லல? உனக்கு கிடைக்கிற தகவலை உடனே எனக்கு தெரிவிக்கிறதா உன் வேலை. அக்கா மகளை பத்தி எனக்கு எந்த தகவலும் கிடைக்கல. உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு எந்த தகவலும் இல்ல. நீ இருக்கிறது ரோம்லங்கிறத மறந்துட்டியா? உன்னோட வாழ்க்கை என் கையில இருக்கு. ஞாபகம் வச்சுக்க, நான் உன்னோட உயிரை எடுக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. என்ன கொண்டுட வேண்டியதானே? எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் என்னோட மனைவியை இழந்துட்டேன். எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஒரே ஒருத்தி தான் இருக்கா. அவ தான் என் தங்கச்சி சிசிலியா. அவ எனக்கு பிறக்காத குழந்தை. அவ பாதுகாப்பா இருக்காளான்னு எனக்கு தெரியணும். இப்பவும் சொல்ற, என்னோட வாக்குல இருந்து நான் மாற மாட்டேன். எனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அவங்க இப்ப எங்க இருக்காங்க? எங்க வாழறாங்க? ரோமோட எல்லையின் வெளியே இருக்கிற ஏபிஎன் பாதையில நிறைய குகைகள் இருக்கு. தன் ஜனங்களை பேதுரு அங்கதான் சந்திப்பாரு. பேதுருவா? இயேசுவின் சீடர்? ஆமா. அதனாலதான் நிறைய ரோமர்களும் உங்க அக்கா மகளை போன்ற இளைஞர்களும் அதுல கலந்துக்கிறாங்க. பேதுரு எங்க இருக்காருன்னு சொல்லு, எனக்கு தெரியணும். நீங்க சிசிலியாவுக்காக என்ன அனுப்பல. பேதுரு எங்க இருக்காருன்னு உங்ககிட்ட கேட்டேன். நீங்க போய் தான் சொன்னீங்களா? எனக்கு தெரியாது. நீ போய் சொல்ற. உன்னோட ஆளுங்களை வச்சு தேட துப்பு இல்ல. என்ன குறை சொல்றியா நீ? வெளியே போ. அவங்க எல்லாரையும் கைது செய்ய போறியா? அவங்கள கைது செஞ்சா அவங்க இன்னும் அதிகமா பெருகிக்கிட்டே போவாங்க. ஆனா அதை விட பெருசா ஏதாவது செஞ்சாகும். அவங்க வாழற இடத்தை தீயால எரிச்சிட்டு பழிய அவங்க மேலேயே போடணும்னு பேரரசர் முடிவெடுத்திருக்காரு. அப்பதான் அவங்களை எல்லாரும் வெறுப்பாங்க. அவங்களால வாழவே முடியாது. இந்த மாதிரி காரியங்களை செய்யறதுல பேரரசர் திறமையானவர். அவங்கள கொல்ல போறீங்களா? அவங்க எல்லாரையும் கொல்ல போறீங்களா? யாரையும் நாங்க கொல்ல போறதில்ல. அது மட்டும் இல்ல, இந்த உலகம் மறக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு நாங்க பாடத்தை கத்துக் கொடுக்க போறோம். துரோகி! உன்னை கொல்ல மாட்டேன்னு என் மனைவிக்கு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன். எங்கிருந்து போயிடு. நீதான் எல்லாத்துக்கும் காரணம்னு கிறிஸ்தவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரோம்ல இருந்து போயிடு. பரபாஸ்! உங்க அம்மா எங்க இருக்காங்க? சமீரா, என்னாச்சு சொல்லுங்க. உங்க பையனை கூட்டிட்டு ரோமை விட்டு போயிடுங்க. ஏன், என்னாச்சு? இயேசுவை பின்பற்றி நடக்கிற எல்லாரும் இப்ப பெரிய ஆபத்துல இருக்காங்க. நீங்க சொல்ல வரது எனக்கு புரியுது. இந்த ஊரை கொளுத்துனதா உங்க மேல பழிய போட போறாங்க. எதை கொளுத்த போறோம்? நான் சொல்றத நம்புங்க. உங்க மகனை காப்பாத்திக்கோங்க. அப்போ நீங்க தான் இதுக்கு நீதான் காரணமா?
பரபாஸ் என்னாச்சு? ரோமர்கள் வராங்க. தீய வச்சது நீங்க தானே, உங்க மேல பழிய போட போறாங்க. இதை நாங்க எதிர்பார்த்ததுதான். ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துட்டோம். குழந்தைங்களையும் பெண்களையும் கூட்டிக்கிட்டு பேதுரு இந்த ஊரை விட்டு போறாரு. மத்த எல்லாரையும் குகைக்கு வர சொல்லி நாங்க செய்தி அனுப்பியிருக்கோம். குகையிலியா? நீங்க அங்க சந்திக்க கூடாது. கவலைப்படாதீங்க, அது பாதுகாப்பான இடம் தான். இல்ல, நான் சொல்றதை கேளுங்க. பாதுகாப்பான இடம் எதுவுமே இல்ல. நான் சொல்ற இடத்துக்கு எல்லாரும் வாங்க, சீக்கிரம். நீ அந்த இடத்த பத்தி அவங்கள்ட்ட சொல்லிட்டியா? என் வாழ்க்கையில நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். சமீரா, நீ என் பையனை கொல்ல போற. என் பையனை கொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கியா? முதல் முறை உன்னை பார்த்தப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. சமீரா, இது தேவனுடைய சித்தம். என் பையன் சாகிறது தேவனோட சித்தம் இல்ல. அவருக்கு இதெல்லாம் புரியாது. எழுந்துரு, நம்ம உடனே இங்க இருந்து போயாகணும். அவங்களோட திட்டம் எனக்கு தெரியாது. எழுந்துரு, போ. அவங்க திட்டத்தை பத்தி எனக்கு தெரியாது. மத்தவங்களை நம்ம எச்சரிக்கணும். என்ன மன்னிச்சிருங்க, அவங்க திட்டத்தை பத்தி எனக்கு தெரியாது. ஆண்டவரே, நீங்க எங்க போறீங்க? மறுபடியும் சிலுவையில மறிக்க ரோமுக்கு போறேன். பரபாஸ், இங்க பாரு. உன்னாலதான் எங்களுக்கு இவ்வளவு கஷ்டமும். உன்னாலதான் நான் சாக போறேன். இங்க இருக்கிற எல்லாரும் சாக போறாங்க. பேதுரு, எதுக்காக நீங்க மறுபடியும் இங்க வந்தீங்க? ஆண்டவர் இயேசுவை நான் பார்த்தேன். அவருடைய உயிர் தேடுதலுக்கு நான் சாட்சியா இருக்கணும்னு விரும்புறாரு. உங்களுக்கு பதில் நான் போறேன். உங்களுக்கு பதில் நான் போறேன். நீங்க தான் இங்க இருக்கிற மத்தவங்களுக்கு தலைமை தாங்கணும். அவர் சிலுவையில எனக்கு கொடுத்த ஜீவனை இப்ப நான் உங்களுக்கு தரேன். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கறது அது இல்ல. என்கிட்ட அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? அவரோட சித்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு கிட்ட சொல்லுங்க. அத பத்தி எனக்கு தெரியாது. உங்களுக்கே தெரியலன்னா வேற யாருக்கு தெரியும்? இப்படி கேள்வி கேட்கறத நிறுத்திட்டு விசுவாசத்துக்கு உன் இருதயத்துல இடம் கொடு. என் இருதயத்துக்குள்ள உண்மைங்கிறது எதுவுமே இல்ல. என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. பயப்படாத. உன் இருதயத்தை திறந்தா போதும், ஒளிய பார்க்க முடியும். ஒளியா? போங்க, நீங்களும் அவருக்காக உயிரை விடுங்க. அவரோட வார்த்தைகளையும் அடிச்சுவடுகளையும் உங்களோடய எடுத்துட்டு போங்க. வழிய விடுங்க, வழிய விடுங்க. இப்ப உனக்கு என்ன வேணும் பராபாஸ்? கிறிஸ்து தன்னையே பலியாக்குறதுனால நான் அன்னைக்கு காப்பாற்றப்பட்டேன். அந்த தியாகத்துக்காக என்னோட வாழ்க்கைய வேற ஒருத்தருக்கு கொடுக்கணும். உன்னை உயிரோட விட்டதுக்கு நான் வருத்தப்படுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடும். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. அரசாங்கத்தோட நீ வேற பேச முடியாது. அரசாங்கத்தோட இல்ல, உங்களோட பேச விரும்புறேன். ரெண்டுத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஆமா, இருக்கு. எவ்வளவுதான் பணமும் செல்வாக்கும் இருந்தாலும் உங்க இருதயத்துக்கும் என்னோட இருதயத்துக்கும் வேறுபாடு இல்ல. ஆனா இந்த அறைக்குள்ளேயே உன்னை நான் கொல்ல முடியும். உனக்கு அந்த சுதந்திரம் இல்ல. எருசலேம் வாசிகளுக்கு நீங்க நிபந்தனையை கொடுத்தப்ப எனக்கு சுதந்திரத்தை கொடுத்தீங்க. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அது நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கிறிஸ்தவர்களை கொலை செய்யறதுனால அவங்கள ரோம் மேற்கொள்ள முடியாது. நிச்சயமா முடியாது. உங்களுக்கும் அது நல்லாவே தெரியும். நீங்க ஆரம்பிச்சதை நீங்களே முடிங்கன்னு தான் சொல்றேன். உங்க மனைவியோட சார்பில் நான் கேட்க, அவளோட பேரை உன் வாயால நீ சொல்லாத. அவங்களோட நம்பிக்கையின் அடிப்படையில தான் நான் இந்த வேண்டுகோளை உங்ககிட்ட வைக்கிறேன். ஒரு தாயாகணுங்கிறது அவளோட ஆசை. அவளுக்கு கிடைச்ச ஏமாற்றமும் மனவேதனையும் அவளை மனசளவுல அதிகமா பாதிச்சது. அவர் வார்த்தைகள் சமாதானத்தை கொடுக்கும். சிறைச்சாலையில என்னை சந்திக்க வந்தப்போ அவங்க என்கிட்ட இதைதான் சொன்னாங்க. நீங்க நேசிச்ச அந்த பெண்ணின் சார்பா நான் கேட்கிறேன். அவரோட வார்த்தையால மத்தவங்களும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நான் உங்களுக்கு உதவி செய்யணும். அவங்க துக்கத்துக்கு மருந்து போட எனக்கு அனுமதி தாங்க. உனக்கு பதிலா நான் யாரை விடுதலை செய்யணும்னு சொல்லு.
இங்க யாரு பேதுரு? இவர்தான் பேதுரு. பேதுரு இவர்தான். நான் சொல்ற மாதிரி செய். தேவனுடைய சித்தம் இதுதான். நீ வயசுல சின்னவன். நீ உலகத்துக்கு போய் சொல்லு, இவர்தான் பேதுரு. வா வா. இல்ல இல்ல, எதுக்காக இப்படி பண்றீங்க? இவன் தான் பேதுரு. ஏன்? இது தேவனோட திருச்சித்தம். நீ அதை நிறைவேற்றிட்ட. சமாதானத்தோட போ பராபஸ். என் வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேறிடுச்சு. கர்த்தாவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். thank you